யோஷினாக்கா மேடம் இதை நான் கண்டிப்பா பாக்கணும்னு சொன்னாங்களா? அது பார்க்க உங்கள மாதிரியே இருக்குல்லம்மா, அதான். என்னது என்ன மாதிரியேவா? இந்த முகம் என்ன மாதிரியா இருக்கு? உடம்பு வேற ரொம்ப குண்டா தெரியுதே. இதுல நிறைய வித்தியாசம் இருக்கே. சாதா கண்ணை வச்சு பார்க்க கூடாது, கலைநயத்தோட பார்க்கணும். ஓ அப்படிங்களா சார்? சரி, நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிற ஷின்சான். இத அப்பா கிட்ட காமிச்சேன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்ல, என்ன வரைஞ்ச மாதிரியே நீ உன் அப்பாவையும் வரைஞ்சேன்னா அவரு இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவாரு. ஆனா அப்பாவை அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாதுமா. ஏன் இப்படி சொல்ற? அவரு முகம் இப்படி இருக்கும், அவர் தாடி இப்படி இருக்கும், நான் என்னன்னு வரையறது. அப்படி எல்லாம் சொல்லாத ஷின்சான். நீ மட்டும் அவரை படம் வரைஞ்சேன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னம்மா நீங்க சின்ன பையனை தொல்லை பண்றீங்க? ஆஹா, சூப்பரா இருக்கு. இது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மிக்ஸி மாதிரியே இருக்கே. எதை வச்சு அந்த படம் என்ன மாதிரியே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஹாரி? அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு வரைஞ்சிருக்கான், அதனால இது ஒன்ன மாதிரியே தெரியுது. ஓ அப்படி சொல்றீங்களா? கொஞ்சம் திருப்பி பாருங்கப்பா, உங்களை கூட நான் வரைஞ்சிருக்கேன். ஓ நீ வரைஞ்சிட்டியா ஷின்சான்? எங்க பாப்போம். என்ன இது? உங்க முகத்துல ஒழுங்கா வந்தது இந்த தாடி மட்டும்தான்பா. என்னையே கிண்டல் பண்றியா? ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்கிற ஷின்சான். உங்க அப்பாவை நீ எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. என்ன ரொம்ப பாராட்டாதீங்கம்மா. உன்னை யாரும் பாராட்டல. கோவப்பட்டே டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு நம்ம கசியாமா ஜூக்கு வந்திருக்கோம். இங்க என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு தானே கேக்குறீங்க? இதான் அந்த சுவாரஸ்யமான விஷயம். இது சிம்பான்சியோட பேரு சின்னோசுகே. இதால மத்தவங்கள தத்ரூபமா வரைய முடியும். அட சின்னோசுகே, இது ஓவியம் வரைதா? ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆஹா சூப்பர். முடிஞ்சு போச்சு, நாம அத பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா சின்னோசுகே எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கு? பரவாயில்ல, நல்லாதான் வரையுது. இத பாத்தீங்களா? இதோட ஓவியம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? சரி சின்னோசுகே, இத பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அவ எது சொல்றானா இது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி சின்னோசுகே. அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீயும் முயற்சி பண்ண அதே மாதிரி வரையலாம். சின்னோசுகே வரைகிற டிராயிங்ஸ்ல மக்களுக்கு தினமும் கிடைக்குமா? சனிக்கிழமையிலயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும். இது நல்ல விஷயம் தான். அதுவாவது என்ன நல்லா வரையும் நினைக்கிறேன். சில பேர் என்ன வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே வரைஞ்சு வைக்காம ஏமாத்துறாங்க. நீங்க ரொம்ப சுயநலவாதிப்பா. ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப பேசாத. நான் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன், அதை கொண்டு போய் ஒரு சம்பான்சிக்கு இருக்கிறதோட ஒப்பிடுறீங்களே. அது சிம்பான்சி. ஓகே, அது கூட நான் மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க இருக்கு அந்த சம்பான்சி? எங்க இருக்கு? என் கண்ணிலே சிக்கலையே. எதுக்கு இப்ப அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க? அது சிம்பான்சி. சிம்பான்னு உளறிட்டு இருக்காது. நாம இந்த சூக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஹாரி? ஆமா, வந்தது வந்தாச்சு. அப்படியே சுத்தி பாத்துருவோம். ஓகே. என்ன பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் அந்த சம்பான்சியோட போட்டி போட்டு ஜெயிச்சாகணும், புரியுதா? எதுக்கு இப்படி பறக்குற? கொஞ்சம் பொறுமையா இரு, அப்புறமா போலாம். எனக்கு என்னமோ இவன் வரையறத வச்சு பாக்கும்போது அதெல்லாம் நடக்காதுன்னு தோணுது ஹாரி. எனக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் ஜூ அப்படி இப்படி சுத்தி காட்டினா போதும், அந்த விஷயத்தையே மறந்துடுவான். அப்படியே சொல்றீங்க? ஷின்சான் கண்ணா, சம்பான்சி என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல. திடீர்னு போட்டி போடுறது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால நீ மத்த மிருகங்களை பார்த்து வரைஞ்சு பயிற்சி எடுத்துக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, பயிற்சி. பயிற்சி எடுக்கணுமா? அதுவும் ஒரு வகையில கரெக்ட் தான். சரி, என்ன வரையலாம்? உனக்கு ரொம்ப பிடிச்ச மிருகத்தை வரை ஷின்சான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிருகமா? இங்க வந்தா பேசாம இருக்கணும். நீ எதுக்காக இங்க வந்த? வரையறதுக்கு தானே. பேசாம வரையற வேலைய பாரு, புரிஞ்சது இல்ல? அந்த முயல்லாம் நீ பாக்கணுமா? அப்ப சரி, அங்க போய் பாத்துருவோம். ஷின்சான், நீ போய் அந்த முயல்கள் எல்லாம் வரையலாமே. ஆனா எனக்கு முயல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதேப்பா. ஆரம்பிச்சுட்டான். நீயும் ஹீமா வாரியும் இந்த இடத்துக்கு போங்க, நானும் இவனும் வேற இடத்துக்கு போறோம். முடிஞ்சிருச்சு. இதோ பாருங்க, சிங்கம் வீரமானது, நெருப்பு கோழி நம்மள வெறுப்பேத்த கூடியது. அப்புறம் இத வரைய போறேன். இது வந்து இத வரையறது கொஞ்சம் கஷ்டமாச்சேப்பா. ஆமாமா, அது உடம்பு பூரா வரியா இருக்குல்ல, அத வரையறது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளயா? முடியாதுன்னு சொல்றதுதான் முடிச்சு காட்டுவேன். உன்னை யார் இப்ப வேண்டாம வரைய சொன்னது? இங்க இருக்கிறத வரையறது கஷ்டமா இருக்கு, ஆனா என் மனசுல உள்ளத வரையறது சுலபமா இருக்கு. சமாளிக்கிறான் பாரு.
அங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க வாங்க. சரி, அடுத்ததா இப்ப நான் எந்த மிருகத்தை பார்த்து வரைகிறது? ஒட்டகச்சிவிங்கியா இல்ல ஒட்டகமா? சூப்பர் சூப்பர். நான் நினைச்ச மாதிரியே இவன் போட்டியை பத்தி மறந்தே போயிட்டான். நான் எனக்கு வேணும். மிக்சி ஹீமாவரியும் எங்க இருக்காங்க? கொஞ்சம் போன் கேட்போம். ஹலோ. ஓ ஹாரி, நீங்களா? அவ முயல் குட்டிங்களோட விளையாடிட்டு இருக்கா. அவளால நகர முடியாது. கஷ்டமா இருக்கா ஹீமாவரி? இவங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. சரி, ஏதோ ஒண்ணு அப்புறம் பாத்துக்குவோம். சரி ஷின்சான், நாம வேற இடத்துக்கு போவோம். இங்க தானே இருந்தா, எங்க போனோம்? ஏன் கலை ஆர்வத்துக்கு நீங்க ஏன்பா அணை போடுறீங்க? நீ பண்றதுக்கு பேரு கலை ஆர்வம் இல்ல, பெரிய தொல்லை. சபா, நீங்க இத குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் இதை செய்யற ஆர்வமே எனக்கு வராதுப்பா. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அப்ப சரி, ஜூவை நல்லா சுத்தி பார்க்கலாமா? ஒரு வழியா ஷின்சான் அந்த போட்டியை பத்தி முழுசா மறந்துட்டான். சரி, அடுத்ததா நல்ல மிருகமா ஏதாவது தேடி போலாம். ஓகே, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் வரைஞ்சுக்கிட்டே வா. அப்படி வாங்க நம்ம வழிக்கு. இவனுக்கு இன்னும் 2-3 இடத்தை காட்டிட்டு அப்படியே நைஸா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் எங்களோட சின்ன சோக்கி உங்களை வரைஞ்சு காட்ட போகுது. தயாரா இருங்க. இந்த சிம்பான்சியா? ஷின்சான், நாம இந்த பக்கம் போக வேண்டாம், அந்த பக்கம். ஆஹா, இதுக்கு யாராவது மாடல்ல வர? அப்ப சரி தம்பி, நீ எதுக்கு மாடலா இரு? இல்ல, நான் ஒன்னும் மாடலா இருக்க வரல. இந்த சிம்பான்சிய போட்டி போட்டு தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னது, போட்டி போடணுமா? மன்னிச்சுக்கங்க, இவன் இப்படிதான் தொல்லை பண்ணுவான். உன்னால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாதா? முடியாது முடியாது முடியாது. நான் இந்த சிம்பான்சியோட கண்டிப்பா போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதை நான் தோக்கடிக்கணும். இதுதான் இப்போதைக்கு அப்படியா? என்னுடைய லட்சியம், கனவு. சின்ன சோக்கி என்ன சொல்லுதுன்னா, இந்த போட்டிக்கு அது தயாரா இருக்கா? எது? நிஜமாவா? என்ன எதுக்காக மாடலா நிக்க வச்சு வரையறானுங்க? இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா என்னால எப்படிப்பா வரைய முடியும்? கொஞ்சம் அசையாம நில்லுங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஹீமாவரி, பேசாம நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? முடிஞ்சிருச்சு. இதோ பாருங்க. என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி இதையே வரைஞ்சிருக்கீங்க. பரவாயில்லையே சம்பன், நீங்க என்ன மாதிரி புத்திசாலிதான். அப்ப சரி, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சுக்கலாம். அப்பா போஸ் கொடுங்க. இனிமே போஸ்ட் கொடுக்கறதுக்கு என் மனசுல ஸ்பேஸ் இல்ல, கிளம்பு.